ஹாய் ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு தி அட்டுலிங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹை குவாலிட்டி பட்ஜெட்டில் அன்பாக்சிங் நான் பண்ணல. நமக்கு ஏற்ற மாதிரி தான் அன்பாக்சிங் இருக்குது. இது நமக்கு ஏற்றதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சொல்லலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டில் இருக்குது. இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பார்க்க போகிற ஒரு பொருள், அதாவது ஒரு மைக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த மைக் வந்துருக்கு. அதுதான் ஆல்ரெடி ஒரு மைக் வச்சுருந்தேன், அந்த மைக்கு மிஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாமல். இப்போ அதே மைக் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் அந்த மைக் யூஸ் பண்ண பொறுத்தவரை செம்மையாக இருந்துச்சு. எல்லா ஃபியூச்சர்ஸ் செம்மையாக இருந்துச்சு. அதே மைக் தான் மறுபடியும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இந்த டைம் இந்த மைக்கை அன்பாக்சிங் பண்ணிடலாம் ஒரு ஐடியா இருந்துச்சு. அதை இன்றைக்கி அந்த மைக்கை அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதுதான் அந்த மைக்கு. இன்னும் இதனால் வரைக்கும் நான் பிரிக்கலை. இந்த மைக் வாங்கி 4 நாள் ஆச்சு. இது வீடியோவை க்ரியேட் பண்ணி போட்டலாம் தான் இருந்தேன். இன்னும் இது வரைக்கும் பிரிக்கலை. இன்றைக்கி தான் பிரிக்கணும் பிளானில் இருக்கேன். அன்பாக்சிங் பண்ணிடலாம் கைஸ். அதே மைக்கு தான். நான் இது வேறு என்னமோ இருந்துன்னு நினச்சேன். பட் அதே மைக்கு தான். கையில் மாட்டிச்சு. இந்த மைக்கு ஆர்டர் பண்ணி 4 நாள் ஆச்சு. இன்னும் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணல. எந்த மிஸ்டேக் வந்து 10 நாள்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வாங்கி 4 நாள் ஆச்சுன்னு பிரிக்காமல் வச்சுருக்கோம். மைக்கு ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். சேம் மைக்கே தான், அதாவது பை M1 போயா மைக்கு. இது ரேட்டில் அப்படின்னு சொல்கிறேன். நான் வெளியே பண்ணிட்டேன். முதல்ல சுருப்பு எழுதி எடுத்துவோம். ஏதோ உள்ள போட்டு ஒட்ட வச்சுருக்காங்க நினைக்கிறேன் கைஸ். உள்ளே ஒட்டிக்கிச்சு ஸ்டிக்கரில். நீங்கள் வேணா பாருங்கள், ஸ்டிக்கரில் ஒட்டிக்கிச்சு. தெரில உள்ள வந்து தொலை. இல்லை கைஸ் கட்டி வைக்கல. ஒயர் லென்த்தாக இருக்குதுனால சொல்லி வச்சுருக்காங்க. போன டைம் வேறு மாதிரி முடிச்சு போட்டுருந்தாங்க. இந்த டைம் இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம பார்ப்போம். என்ன மைக்கில் பஞ்சை காணும்? நான் மைக்கில் கழுத்தில் மாட்டது காணும், நிப்பை காணும். தப்பான மைக் வாங்கிக்கலாம். எல்லாம் ஓகே. ஸ்பாஞ்சி ஒரு சுருப்பையில் இருக்குமா பார்ப்போம். ஓ கைஸ், சுருப்பையில் இருக்குது. எல்லா கிளிப்பு இதில் இருக்குது. நான் இது என்னடா மைக் தப்பாக வாங்கிட்டு பார்த்தேன். பட் இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, வேறு என்ன இருக்குது இந்த சுருப்பையில் பார்த்துக்குவோம். என்னடா இப்படி போட்டு சுற்றி வச்சுருக்கீங்க? ஒரு பேட்ரி. இது எதுக்குண்ணா நான் பின்னாடி சொல்கிறேன். கிளிப்பு, நம்ம காலரில் மாட்டுறது கிளிப்பு. நெக்ஸ்ட் என்னன்னா வேறு என்ன எடுத்துருக்கான்னு பார்ப்போம். அந்த பைக்கில் சூட் பைக்கில் இதுன்றது இது என்ன தரவானியா? இது என்ன தெரியலையே, என்னன்னு தெரியலையே. என்னடா இது பாய்களா காய்ஸ்? இது என்னன்னே தெரியல காய்ஸ். இன்னும் எழுதியிருக்காங்க சிலிக்கா செஞ்சல்லா. டூ நாட் ஈட்டா. அட பாதிகளா. அதே கம்பெனியில் அதே மைக்கை வாங்கினா அந்த மைக்கோட குவாலிட்டி சொல்லலாம். அதாவது இந்த மைக்கில் ஃபியூச்சர் எப்படின்னா, இந்த மைக்கு நம்ம ஸ்மார்ட் ஃபோனு, DSLR, கேம்கார்டர்ஸ், ஆடியோ ரெக்கார்ட்ஸ், PC, கம்ப்யூட்டர் எது வேணால் இந்த மைக் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மைக்கை வச்சு நம்ம கோயிலுக்கு ஆம்பில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, பெரிய மைக்கு. அனைவருக்கும் இப்பொழுது அப்படி கற்றுவாங்களே அந்த மைக்கு பதிலாக நம்ம இந்த மைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த கிளிப்பு. ஆம்பில் இந்த சொல்லிவிட்டு இந்த பின்ன சொல்லிவிட்டு நம்ம இந்த மைக்கில் பேசிக்கலாம். சவுண்ட் நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த மைக்கு, பழைய மைக்கில் நல்லா தான் இருக்கும். அதனால தான் இந்த கிளிப்பு. அதாவது இந்த மைக் 749. ஏன் இந்த மைக் வாங்கினா, இந்த மைக் ஒயர் லென்த்து பார்த்தீங்களா, ஒயர் லென்த்து. இதை நீங்கள் ஒரு விளாக் பண்ணுறதுனாலும் சரி, கோயிலுக்கு போகிறனாலும் சரி, எல்லாம் விளாக் தானே. பீப்புள்ஸ்கிட்ட கொஸ்டின் கேட்கறனாலும் சரி, இல்லை இன்டர்வியூ எடுக்கனாலும் சரி, இந்த மைக் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒயர் லென்த் இருக்குது. அதை வச்சு நம்ம எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 300-400 மைக்லாம் லென்த்து கம்மி தான். இந்த மைக்கை எப்படி நம்ம ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறது பார்ப்போம். அதாவது நார்மல் கேமராக்கு இந்த மைக் யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு நம்ம ஆப் ஏற்றணும். என்ன ஆப் ஏற்றணுமா? எத்தனை ஆப்லாம் ஏற்றுவேன்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் நினைக்குமே அது மாதிரி ஆப் இது மாதிரி ஆப் இல்லைங்க. சிம்பிளாக ஒரு கேமரா ஆப் தான். அதாவது ப்ளே ஸ்டோரில் பண்ணி ஓப்பன் கேமரான்னு சர்ச் பண்ணி ஒரு கேமரா வரும். அந்த கேமரா ஆன் பண்ணி இதில் நீங்கள் ப்ளக் ஜாயின் பண்ணால் இந்த மைக் ஒர்க் ஆகும். அதாவது எப்படி நான் சொல்லி காட்டுறேன். இதான் ஓப்பன் கேமரா. இப்போ நீங்கள் செட்டிங்ஸ் இருக்கும் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். மைக் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு சில ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணும்.
அதில் போய் ஃபஸ்ட்டு வீடியோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அதில் ரெக்கார்டு ஆடியோக்குள்ள அது எனேபிள் இல்லைன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எனேபிள் தான் இருக்குது. அதாவது ஆடியோ சோர்ஸ் ஒன்று இருக்குல்ல, கிளிக் பண்ணுங்கள். கேம்கார்டர் எக்ஸ்டர்னல் மைக் இருக்குல்ல, இது நம்ம எக்ஸ்டர்னல் மைக் கொடுங்க. ஏன்னா வெளியே தானே மைக் சேஞ்ச் பண்ணுறோம். எங்கடா காணோம். எக்ஸ்டர்னல் மைக் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம அந்த மைக்கை ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம மைக்கில் தான் பேசுகிறோமா இல்லை நார்மலாக இருந்து வெளியே பேசுகிறோமான்னு டவுட் வரும் நமக்கு. அப்படி டவுட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கேமரா பிரிவு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஆடியோ லெவல் மீட்டர் இருக்குல்ல, அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், மைக் எஃபெக்ட் கேட்குதா பார்த்துங்க. இப்போ நான் நார்மலாக பேசி பார்க்குறேன், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நான் கிளிப்பை ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி ஆடியோங்கள். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். உங்கள் எம்கே பாய். இப்போ எஃபெக்ட் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். மைக்கில் பேசுகிறது எப்படி, மைக்கில் பேசும்போது ஒரு எஃபெக்ட் அடிச்சிருக்கும், நார்மலாக பேசும்போது ஒரு எஃபெக்ட் அடிச்சிருக்கும். நீங்கள் கஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த சந்திக்கிறேன். அதே விஷயம் உங்கள் எம்கே பாய். சேர்ஸ்.